பழத்தை படிங்க அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஏன் வெளிநாட்டுக்காரங்க அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, புற்றுநோய் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான். வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை வந்து என்னென்னா சால்வ் பண்ணும். அடுத்து வந்து பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சத்து தேவை அப்படின்னா நிறைய பேர் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிடுவீங்களா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த பழங்களை வந்து நார்மலாகவே சாப்பிட்லாங்க. என்னென்னா இந்த பழத்தை தக்காளி மாதிரி தாங்க சின்னதாக இருக்கும். அப்படி கடிச்சு சாப்பிட்றப்போ உள்ளே வந்து தக்காளி மாதிரியே சின்ன சின்ன விதைகளாக இருக்கும். நிறையா வந்து க்யூர் பண்ணுது. என்னென்னா நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக்காக என்ன பண்ணுறதில்ல, நிறையா ஆராய்ச்சி பண்ணலைனாலும் நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் நிறையா பயன்படுத்தி தான் இருக்காங்க. இது உடம்பை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இதை வந்து இந்த இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைக்கும். சர்க்கரையோட அளவை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்லாம். சிறுநீரகத்தை நிறையா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். வயிற்றில் ஏதாவது புழு பூச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணும். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு தாவரத்துக்கும் வந்து ஒரு குணாதிசயம் வந்து